பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, எழுச்சிமிக்க இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டாங்கோவில் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற இனிய வேட்பாளர் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் ஏ பத்மபிரியா ரவி அவர்களுக்கு கை உருளை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என உங்களை கேட்டு வீடு வீடாக பரப்புரை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊராட்சி மன்றங்கள் நல்லதொரு ஊராட்சி மன்றமாக செயல்படுவதற்கும் வளர்ச்சி பணியை நோக்கி முன்னெடுத்து செல்வதற்கும் படித்தவர்கள், இனிய பண்பாளர்கள் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நல்ல வல்லமையை பெற்ற ஊராட்சி மன்றமாக இந்த ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி மன்றம் விளங்கும். அதற்காக இன்றைக்கு உங்களில் ஒருவராக உங்களோடு நின்று பணிபுரியக்கூடிய பேராற்றல் பெற்றவர், படித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர் அவர்கள் இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இறங்கி வேட்பாளராக இன்றைக்கு போட்டியிடுகிறார் என்று சொன்னால் நாட்டில் இதுபோன்று ஊராட்சி மன்றத்தில் இருந்து இந்த மாற்றம் தொடங்க வேண்டும். படித்தவர்கள் ஏதோ படித்து விட்டோம், பதவியில் இருக்கிறோம் என்று ஒதுங்கி செல்லாமல் அரசியலில் ஈடுபட்டு பொது வாழ்க்கையில ஈடுபட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகின்ற போதுதான் சுயநலமில்லாத ஊருக்கு உழைக்கின்ற உன்னதமான ஊராட்சி மன்ற தலைவர்களை நீங்கள் பெற முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு தாந்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பேராசிரியர் முனைவர் ஏ பத்மபிரியா ரவி அவர்கள் உங்களிடத்திலே தலைவராக போட்டியிட்டு வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை உருளை சின்னம். இது போன்ற படித்தவர்கள் பெருக பெருக இந்த நாட்டினுடைய நலிவு நீங்கிடும். ஊராட்சி, கிராமம் உள்ளிட்ட அனைத்திலும் இந்த மாற்றம் வருகின்ற போதுதான் நல்லோர்களை நோக்கி நல்லதொரு ஊராட்சி மன்றமாக, தமிழகத்திலேயே மிகச்சிறந்த ஊராட்சி மன்றமாக இந்த ஆண்டாங்கோவில் ஊராட்சி மன்றத்தை, கிழக்கு ஊராட்சி மன்றத்தை ஆக்கி காட்டக்கூடிய அறிவாற்றல் மிகுந்தவர், இனிய பண்பாளர், எல்லோரது அன்பையும் பெற்றவர். நாம் படித்து விட்டோம், நாம் ஒரு பேராசிரியராக இருக்கிறோம் என்பதற்காக மக்களிடமிருந்து விலகி நிற்கக்கூடியவர் அல்ல. பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர், அவர் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர். உங்களுக்காக எந்த நேரத்திலும் எப்போதும் உங்களுக்கான பணிகளை முன்னெடுப்பதிலே முனைப்போடு செயல்படக்கூடிய அன்பு சகோதரி தான் இன்றைக்கு உங்களை வாக்கு கேட்டு உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவரை உங்களில் ஒருவராக நினைத்து ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். வருகிற 27ஆம் தேதி நடைபெற இருக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலில் உங்களுடைய ஒப்புயர்வற்ற வாக்குகளை கை உருளை சின்னத்திலே வாக்களித்து புதியவர்களுக்கு, புதிதாக பொதுப்பணியாற்ற வருபவர்களுக்கு நீங்கள் துணை நிற்பீர்களேயானால் சுயநலம் இல்லாமல் உணர்வு பூர்வமாக இந்த நாட்டை எப்படி வழிநடத்த வேண்டும் சிறப்பாக என தலைவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே லஞ்ச லாவணியம் இல்லாமல் மக்கள் பணியவே தன்னுடைய பிரதான பணியாக செய்யக்கூடிய ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த வேட்பாளர் பணியாற்றுவார். அதற்கு நீங்கள் அன்பும் ஆதரவும் வழங்கி வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை உருளை சின்னம். ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி மன்ற தலைவராக பேராசிரியை முனைவரே பத்மபிரியா ரவி அவர்களுக்கு வாக்களிப்போம். அவரை வெற்றி பெற செய்வது நாங்கள் வெற்றி பெற்றது போன்ற உணர்வை பெறுவோம் என்கின்ற உணர்வுதான் இந்த உள்ளாட்சியிலே ஒரு நல்ல ஆட்சியை, நல்ல மாற்றத்தை தரும் என்பதை மனதிலே வைத்து உங்களினுடைய வாக்குகளை டாக்டர் பத்மபிரியா ரவி அவர்களுக்கு வழங்குவது உங்கள் வீட்டு பிள்ளை ஒருவரை வெற்றி பெற செய்வதற்கு சமம் என சொல்லி, அவர்கள் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற உணர்வை பெறுவீர்கள். அப்படி மக்களில் ஒருவராக பணியாற்றக்கூடியவர் தான் உள்ளாட்சியிலே நல்ல பல திட்டங்களை கொண்டு வர முடியும், குறைகளை போக்க முடியும், உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர முடியும். அந்த பண்பும் ஆற்றலும் மிகுந்த முனைவர் ஏ பத்மபிரியா போன்ற பல்வேறு படித்த பெருமக்கள் இந்த நல்ல பொதுப்பணிக்கு துணை நிற்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டு கை உருளை சின்னத்திலே வாக்களிப்போம் என உறுதியேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.